எங்க அமைப்பின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டி பொருள்களாக ஒரு 70-75 லட்சம் ரூபாய் ஸ்டவ், பாய், தலையணை, பிஸ்கெட்டு, சோப்பு, பிரஷ், பேஸ்ட் இது மாதிரி எல்லாம் திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரங்கம்பாடி, காரைக்கால் பகுதி, நாகூர், நாகப்பட்டினம், இந்த கடலூர் மாவட்டம் அந்த மாதிரியான பகுதிகளுக்கு நான் சென்று பட்டினப்பாக்கம், சென்னை பக்கத்தில் உள்ள பட்டினப்பாக்கம் எல்லா பகுதிகளிலையும் பொருளா வாங்கினது தான் பொருளா கொடுப்போம், காசா வாங்கினது காசா கொடுத்துருவோம். இல்லாட்டி ஊழல் வந்துடும். ஏன்னா 10 ரூபா பொருள் 20 ரூபாய் கணக்கு எழுதலாம், என்ன தெரியும் யாரு கேட்க போறா? அதனால காசா வந்ததை பூரா காசா கொடுத்தோம், பொருளாக தந்ததையெல்லாம் பொருளாக விநியோகம் பண்ணி அந்த கணக்கை அப்படி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதனால மனித பாதிப்பு என்று வரும்பொழுது எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க மதமே பார்க்கறது கிடையாது. யாருக்கு பாதிப்புனாலும் இது முஸ்லீமுக்கு எந்த ஒரு பெருசா உதவ போறதில்லை நாங்க நினைக்கல. எல்லா மக்களும் பாதிப்புக்கு திடீர்னு வந்து வாய்ஸ் நீங்க என்ன செய்வாங்க, இந்த உணர்வு வந்து ஐயாவுக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்யுது எங்களுக்கு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்க பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு செய்யற உதவிகள்லயே ஒரு பெரிய உதவி வந்து ரத்த தானம் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பிரசவம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்ப ரத்தம் கொடுத்தா தான் அவனுக்கு அதெல்லாம் பண்ண முடியும், நிறைய ரத்தம் வெளியேறிடும். இப்ப ரத்த தானங்கிறது அவசியம். இன்னைக்கு வந்து இந்த நாட்டிலேயே, தமிழ்நாட்டிலேயே மற்ற எல்லா சமுதாயங்களை விட நாங்க தான் ரத்த தானத்தில் முதல் இடத்துல இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சென்ற வருஷமும் கவர்னருடைய விருது வாங்கணும். என்ன விருது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதிக ரத்த தானம் செய்தது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தான். அதிகமான நபர்களை தியாகம் செய்ய. அதுக்கு முந்தின வருஷம் நாங்க தான் முதல் விருது. அதுக்கு முந்தின வருஷம் சாய்பாபா அறக்கட்டளை, சத்திய சாய்பாபா அறக்கட்டளை தான் என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. நல்ல விஷயத்துல போட்டி போடலாம்ல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், நீங்க ஃபர்ஸ்டா நாங்க ஃபர்ஸ்டான்னு பாப்போம்னு சொல்லிவிட்டு சின்ன சமுதாயமா நாங்க இருந்து கூட நாங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஆர்வம் ஊட்டி துண்டு பிரசவம் கொடுத்து வீடு வீடா போய் சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் அதிகமான பேர் ரத்த தானம் கொடுக்க செஞ்சு அவங்க 2வது இடத்துக்கு வந்தோம். சாய்பாபா ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தவரும் ஃபர்ஸ்ட்ல வந்தோம். இன்னைக்கு இந்த வருஷத்துல எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் இந்த வரக்கூடிய ஆண்டுலையும் நாங்க ஃபர்ஸ்டுக்கு மேல எங்கே போயிட்டோம், எங்களுக்கு கீழே ஆள் இல்லைங்கிற அளவுக்கு. அதுவும் நாங்க தான் வாங்குவோம் வரக்கூடிய ஆண்டுலையும். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த ரத்தம் யாருக்கு உதவும்? இன்னைக்கு சென்னையில தீவிரவாத எதிர்ப்பு நாள் எத்தனை இடத்துல? 10 இடத்துல நீ ரத்த தானம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரே நாள்ல தீவிரவாத எதிர்ப்பு தினம்னு போட்டு நாங்க ரத்தம் கொடுக்கிறவர்கள், ரத்தம் சிந்துறவர்கள் இல்ல, நாலு கிறுக்கம் செஞ்சதுக்கு நாங்க சம்பந்தம் கிடையாது, நாங்க ரத்தம் கொடுக்கத்தான் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு சென்னையில என்ன செய்த 10 இடத்துல நாங்க நடத்துறோம். இந்த மாதிரி வந்து ரத்த தானம் என்பது எதுக்கு நாங்க சொல்றோம்னு கேட்டா, மனித நேய விஷயத்துல மதத்தை கலைக்கக்கூடாது. வணக்கம், வழிபாடு, தொழுகை, நோம்புக்கு வச்சுக்கணுமே தவிர மற்ற உதவிகள் செய்யற விஷயங்கள்ல வந்து நாங்க மதத்தை கலக்கிறது கிடையாது. அழகா அவங்க அதை பிரதிபலிக்கிறாங்க, பாதிப்பு வரும்போது நாங்கள் உதவுறோம். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா நாங்க உங்களை அணுகுவோம். பொதுவான விஷயங்களுக்கு நீங்க தாராளமா என்ன செய்ய உதவி கொடுத்தீங்கன்னா சரியான முறை நாங்க பயன்படுத்துவோம். வணக்கம், என்னோட பேர் தேவதாஸ், நான் குருவாம்பேட்டிலிருந்து வரேன். இலங்கையில சிங்கள அரசுக்கும் ஈழ தமிழுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க வந்து வயதானவரை இழந்து கொண்டுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து இப்ப தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், மகளிர் சுய உதவிக்குழு, இப்படி சின்ன சின்ன அமைப்புகள் முதற்கொண்டு கண்டன குரல் எழுதிருக்காங்க. ஆனா இஸ்லாமிய அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு கூட கண்டன குரலையோ ஒரு போராட்டமா கையெழுக்கல. அப்ப அதுக்கு காரணம் இனமொழி வேறுபாடா இல்ல அங்க இலங்கையில ஏத்துல தமிழாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அங்கேயும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்படுது, இஸ்லாமிய மசூதிகள் இடிக்கப்படுது, அங்க தமிழாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு நல்ல கேள்விங்க. இப்ப புலிகள், விடுதலை புலிகள் சம்பந்தமாலாம் சொன்னவங்க அடக்கப்பட்டதுனாலதான் அவங்க களத்துல இறங்கி போராடுறாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இன்னைக்கு சிங்கள பேரினவாதத்தினால அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளாகி நிறைய இழப்புகள் ஆளாகி அந்த மக்கள் போராடிட்டு இருக்கும்போது எல்லாரும் விடுதலை புலிகளுக்காக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது முஸ்லீம் அமைப்புல யாரும் குரல் கொடுக்க காணாம, முஸ்லீம்கள் யாரும் அவங்களுக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்றது கேட்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு நிறைய பேர் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்விதான். அதாவது விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கள பேரினவாதத்தால் அவங்க நசுக்கப்பட்டாங்க என்கிற வகையில அவர்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பேரினவாத ஒரு வேலையை தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, இப்ப இலங்கையில வந்து வடக்கு பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது, வடக்கு மாகாணம். அந்த வடக்கு மாகாணம் முழுவதுமே தமிழ் மக்கள், அதாவது சிங்களவர்களே கிடையாது, தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க.
அதுல இந்து இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் தமிழ் பேசுவாங்க வடக்கு மாகாணத்துல. இன்னொன்னு கிழக்கு மாகாணம் இருக்கிறது. அந்த கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, சிங்களவர்கள் இருப்பாங்க. சிங்களவர்கள் தேசமா இருப்பாங்க, தமிழ் பேசுற முஸ்லீம் இருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய இந்துக்கள் இருப்பாங்க. மற்ற பகுதிகள்லாம் சிங்கள பெரும்பான்மையா இருக்கும். இப்ப இந்த வடக்கு மாகாணத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவங்களை யார் அடக்குறா? அரசாங்கம் அடக்குது விடுதலை புலிகளை. விடுதலை புலி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்க பெரிய இனமா இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்கள் அனைவரும் 24 மணி நேரத்துல இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரபாகரன் உத்தரவு போடுறார். முஸ்லீம்கள் அனைவரும் 24 மணி நேரத்துக்குள்ள வடக்கு மாகாணத்தில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. அப்ப முஸ்லிம்கள் சிங்களம் என்ன செஞ்சுச்சு அதை அவங்க செஞ்சாங்க. சிங்கள பேரினவாதம் எப்படி தமிழர்கள் அழிச்சதோ அதே மாதிரி இந்த விடுதலை புலி அவங்களுடைய தமிழ் பேரினவாதம் முஸ்லீம் சிறிய இனத்தை என்ன செய்யறாங்க, அவங்க செஞ்ச அதே வேலையை அப்படி செஞ்சு நினைஞ்சாங்க. எல்லா முஸ்லீம் ஒரு முஸ்லீம் கிடையாது வடக்கு மாகாணத்துல. ஒரு பகுதியை விட்டு மொத்தமா விரட்டப்படுவது என்பது சின்ன விஷயமா? நம்ம சொத்து, நம்ம சோகம், நம்ம பழகின இடம், நம்ம வயல், நம்ம வரப்பு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, உடுத்தின ஆடையோட 24 மணி நேரத்தில் வெளியே போ. எல்லாம் வெளியே இலங்கையில புத்தளம்ங்கிற பகுதியில ஒரு நாட்டுக்குள்ள அகதி முகாம். உலகத்திலே இந்தியாவுல இலங்கை மக்களுக்கு தான் அகதி முகாம் இருக்கும். இந்தியாவுல இந்தியர்களுக்கு அகதி முகாம் இருக்குமா? இருக்காது. இலங்கையில இலங்கை மக்களுக்கு அகதி முகாம் இருக்கு, முஸ்லிம்களுக்கு. யாழ்ப்பாணம் அங்க யாழ்ப்பாண பகுதியிலிருந்து அடியோடு விரட்டி விடப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க புத்தளம்ங்கிற பகுதியில அகதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, வடக்கு முஸ்லீம் இப்ப கிடையாதுங்க. வடக்கு பகுதியில் அவன் எண்ணத்தை போட்டு பண்ணனால ஒரு முஸ்லீம் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, இந்த கிழக்கு பகுதி வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் வருது. வடக்குல இருந்து கொண்டு கிழக்கு பகுதியில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்கள்ல காத்தாங்குடி, மருதமுனை, இந்த மாதிரியான அந்த ஊருக்கு நாங்க போயிருக்கிறோம். நிறைய நாங்க போய் பார்வையிட்டு வந்திருக்கோம் எல்லா பகுதிகளையும். அங்கெல்லாம் நுழைஞ்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களுடைய பணக்காரங்களை தூக்கி ஓடி போயிடுவாங்க. போய் 1 கோடி ரூபாய் கொடுத்து மீட்டுட்டு போ, 2 கோடி ரூபாய் கொடுத்து மீட்டுட்டு போ, நல்ல பணக்கார ஆள்களா தூக்கிட்டு போயிருவாங்க. இவங்களும் பணத்தை கொடுத்து மீட்டுட்டு வந்தாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள்ல ரொம்ப தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 5-6 இடங்கள்ல புலனர்வங்கிற ஒரு இடத்துல, காத்தாங்குடிங்கிற ஒரு இடத்துல பள்ளி வாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, காலை நேரம் 4 மணி முஸ்லீம் எல்லாம் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. பள்ளி வாசலுக்குள்ள மடமோட உள்ள விடுதலை புலிகள் நுழைஞ்சு தொழுதுகிட்டு இருந்த அவ்வளவு முஸ்லீமையும் தொழுகையில் நிற்கும் போது முதுகுக்கு பின்னாடி சுட்டு பள்ளி வாசலுக்குள்ளேயே 300 பேர் ஒரு இடத்துல 40 பேர் ஒரு பள்ளிவாசல்ல சுட்டு அப்படியே ஒரே அடக்க ஸ்தலத்துல நீளமா அடக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க பார்த்தோம். இந்த பள்ளிவாசல்ல குண்டு வெடிப்பு, குண்டு பாய்ந்த இடங்களை பார்த்தோம். அதெல்லாம் வீடியோல நாங்க எடுத்து, ஒரே ஒரு ஆள் தான் பொழைச்சிருக்காரு, அவரையும் நாங்க வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய அநியாயத்தை நினைஞ்சாங்க இவங்க பண்ணினாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது முஸ்லீம்கள் இதுக்கு உடன்படல. விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினீர்களே, ஆனால் எங்களை ஏற்கனவே விரட்டிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களை கிழக்கு மாகாணத்தை விட்டு விரட்டிடுவாங்க, வடக்குல இருந்து விரட்டிட்டாங்க, கிழக்கு விட்டு விரட்டிடுவாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் நாங்க முஸ்லீம்கள் கேட்கறாங்க. புலிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முத்தரப்பு எல்லாம் பேசக்கூடாது, அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தான் பேச்சு, முஸ்லீம் ஒரு பார்ட்டியால சேர்க்க கூடாது, அவனுக்கு ஒரு பார்ட்டியை பிரிச்சு கொடுக்க கூடாது, எங்கள்கிட்ட பிரிச்சு கொடுங்க, நாங்க வழக்கம் போல அவங்களை நசுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் ரவுஃப் ஹக்கீமும் ஆண்டன் பாலசிங்கமும் பேசும் பொழுது ஆண்டன் பாலசிங்கம் வெளிப்படையா மறுத்துட்டார். என்ன மறுத்துட்டாரு? முஸ்லீம்களை ஒரு பார்ட்டியா சேர்க்க கூடாது, இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர முஸ்லீம்கள் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நீங்க பிரிச்சு கொடுத்துரும் நாட்டை, எங்களுக்கு கீழே அவங்களை வச்சுக்கிறோம்னு சொல்லி அவங்க கேட்கறாங்களே தவிர முத்தரப்பு பேச்சு என்ன விரட்டி விடும்போது எப்படி சமமா எடுக்க முடியும்? இது மாதிரியாக சில சிங்கள அரசாங்கம் செஞ்ச அந்த வேலையை அவர்கள் முஸ்லிம் விஷயத்தில் செய்தார்கள். டிஎன்டிஜே நியூஸ் குரூப், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட சிவாஜிலிங்கம், இலங்கையுடைய தமிழ் எம்பி சிவாஜிலிங்கம் அவர்கள் என்னை பார்த்தார். திரைப்பட இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா, அவர் அழைத்து கொண்டு என்னை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் நிறைய ரெக்கார்ட் நான் வச்சிருக்கிறேன். எல்லா ரெக்கார்டையும் எடுத்து போட்டு, இதுக்கப்புறம் எப்படிங்க நீங்க முஸ்லீம் எப்படி உங்களை ஆதரிப்பான், நீங்க சிங்கள அரசாங்கம் செஞ்ச விளையாட்டு நீங்க செய்றீங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார்னு நீங்க உங்க பிரபாகரன் விட்டு அறிவிக்க வைக்க முடியுமா? முடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு போய் ஆதரவு கேட்டார். அவர் முஸ்லீம்களை ஆதரிக்க மாட்டாங்க, அவர் பிஜேபி பால் தாக்கரே பார்க்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா,
புலிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அதை விட அதிகமாக புலிகளால் அவங்களை விட சின்ன சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டது. அதனால இயல்பாகவே முஸ்லிம்கள் வந்து அதுல என்ன செய்ய மாட்டாங்க, எப்படி நம்மளை அழிக்கணுங்கிறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்காக நிக்கிறது அப்படித்தான் நினைப்பாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் முஸ்லிம் யாரும் குரல் கொடுக்கிறது இல்ல. எழுத்தாளர் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம் என்ற நிகழ்ச்சியில இந்திய விடுதலை போகும் போது பாகிஸ்தான் என்ற ஒரு அமைப்பு உருவாகும் போது நாங்கள்லாம் போகல என்று தாய்நாட்டை பற்றி வெளிப்படுத்திய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கேள்வி, முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று குற்ற பரம்பரையாக இந்தியாவில்